வெள்ளிக்கிழமை மத்தியானம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ள சுக்கிர ஓரையில கல்லுப்பு எடுத்து ஒரு வெள்ளை நிற காகிதத்துல நல்லா 4 பக்கமும் தேய்ச்சி விட்டு உள்ளேயும் தேய்ச்சி விடுங்க. அந்த தலகாணியோட கவர் இருக்கும்ல உரை, அதுக்குள்ள உள்ள வச்சுட்டு நைட்டு நிம்மதியா படுங்க. நடக்கக்கூடிய மிராக்களை பாருங்க. பணத்தை ஈர்த்து கொள்ள வேண்டும் என்றால், பணம் என்னிடமே இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு நான் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கணும்ல. அப்படி என்ன பண்றீங்க அப்படின்னா, மகாலட்சுமி வசியம் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். அம்மானு கூப்பிட்டாலே வந்து அவ உட்காந்துட போறா. அதை தாண்டியும் அந்த தண்ணியை ஃபுல்லா ஒரு மாவிளை கொண்டு வீட்டை சுத்தி தொளிச்சு விட்டுருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிட்டு மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு தான் வருவேன்னு அடம்பிடிச்சு ஓடி வந்துருவா. உங்களுக்கு 40 நாள் கழிச்சு வர வேண்டிய பணமாக இருந்தால் 4 நாள்ல வந்துடும். சரியா? இந்த மாதிரியான வழிமுறைகளை செஞ்சு பாருங்க. அவ வீட்டுக்குள்ள வரணும். அவ வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா அவ வந்துருவா. அப்ப என்ன பண்ணணும்? ரெடி பண்ணி வைக்கணும். உலகெங்கும் உள்ள அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இது வரைக்கும் ஒவ்வொரு மாத ராசி பலன், வருட ராசி பலன், ஜோதிடம் சார்ந்த நிறைய குறிப்புகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இனிமே இந்த சேனல்ல கொஞ்சம் ஜோதிடம் சார்ந்தும் நிறைய ஆன்மீகம் சார்ந்தும் வீட்டில் இருக்கிற வச்சே எப்படி நம்மளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ளலாம், என்ன மாதிரியான விஷயங்கள் மூலமாக நம்ம நினைத்த நேரத்தில் நினைத்த மாதிரி பணத்தை ஈர்த்து கொள்ள முடியும், மகாலட்சுமி வசியம் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களோடும் ஆன்மீக செய்திகளோடும் உங்களை நான் மீட் பண்ண போறேன். மறக்காம அஸ்ட்ரோ டிவைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னென்ன உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் கமெண்ட்ல பின் பண்ணுங்க. உங்களுக்கான வீடியோவை கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இன்னைக்கு எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காசு, பணம், துட்டு, மணி தான் எல்லாருக்கும் தேவைதானே. அது இருந்தா மட்டும்தானே எல்லாமே நிகழ்வுது. இப்ப இருக்கிற காலகட்டத்தை அது இல்லாட்டி யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ 2 விஷயம் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பயங்கரமான சூட்சம பரிகாரம் பார்க்க போறோம். யாருக்குமே தெரியாத, ஈஸியா நம்மனால நம்ம நினைத்த நேரத்தில் நம்மளுடைய ஆழ்மனதினோடு துணை கொண்டு அண்டத்தில் இருக்கக்கூடிய அத்துணை சக்திகளோட, அத்துணை பாசிட்டிவ் வைப்ரேஷனோட நம்மளுக்கு தேவையான பணத்தை எப்படி வசீகரித்து, அதுவும் நினைத்த நேரத்தில் வசீகரித்து நம்ம கையில வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். உட்காந்து பணம் வரணும் அப்படின்னா வந்துருமா? அதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குல்ல. ஒவ்வொன்றுக்குமே ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல. ஏதாவது ஒண்ணு பண்ணாதான் அதை நம்மளால ஈர்த்து கொள்ள முடியும். அந்த வகையில பார்க்கும்போது, நினைத்த நேரத்தில் நினைத்த மாத்திரத்தில் உங்களுக்கு தேவைப்படுகிற பணத்தை நீங்கள் வசீகரித்துக் கொள்வதற்கு ஒரு சின்ன வழிமுறை சொல்றேன். அதை தாண்டியும் ஒரே ஒரு மந்திரம் சொல்றேன். இந்த 2 மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க எப்பெல்லாம் பணம் வேணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக 1 வாரத்திற்குள் நீங்கள் நினைத்த பணம் வந்து சேரும். வேணா பாபா முத்திர மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா, வருதா இல்லையான்னு சொல்லிட்டு? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா, நல்லா ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு A4 ஷீட் ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த ஒயிட் பேப்பர்ல கல்லுப்பு இருக்குல்ல, அந்த கல்லுப்பை வச்சு நல்லா 4 பக்கமும் அந்த ஒயிட் பேப்பர் ஃபுல்லாமே கல்லுப்பு வச்சு ரப் பண்ணிக்கோங்க. நல்லா தேய்த்து விட்டு கொள்ளுங்க. எப்ப தேய்க்கணும்? வெள்ளிக்கிழமை 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ள மத்தியானம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வெள்ளிக்கிழமை மத்தியானம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ள சுக்கிர ஓரையில கல்லுப்பு எடுத்து ஒரு வெள்ளை நிற காகிதத்துல நல்லா 4 பக்கமும் தேய்ச்சி விட்டு உள்ளேயும் தேய்ச்சி விடுங்க. மிச்சம் இருக்கிற உப்பு அப்படியே எடுத்து நம்ம கீழே போட்டுடலாம். ஓகே? அந்த பேப்பர் முள்ளா உப்பை வச்சு ரப் பண்ணிட்டு, பச்சை கலர் பேனா, என்ன பேனா? கிரீன் கலர் பெண்ணை எடுத்து இப்போ நான் சொல்ற இந்த மந்திரத்தை அதுல எழுதிட்டு மூடி உங்க உள்ளங்கையில வச்சு ஒரு 108 தடவை அந்த மந்திரத்தை போடுறீங்க. போட்டுட்டு அப்படியே என்ன பண்றீங்க, அதை நீங்க தலகாணியில் படுப்பீங்கல்ல, அந்த தலகாணியோட கவர் இருக்கும்ல உரை, அதுக்குள்ள உள்ள வச்சுட்டு நைட்டு நிம்மதியா படுங்க. படுத்து நீங்க எந்திரிச்சு நடக்கக்கூடிய மிராக்களை பாருங்க. கண்டிப்பாக நீங்க நினைத்த நேரத்தில் நினைத்த பணம் உங்களை தேடி வரும். நியாயமான பணமா இருக்கணும். முதல்ல கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க, அப்புறம் நிறைய ட்ரை பண்ணலாம். இப்போ என்ன மந்திரத்தை அதுல எழுதணும், என்ன வார்த்தையை அதுல எழுதி நமக்கான பண தேவையை பிரபஞ்சத்துக்கிட்ட அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏகம் தனம் சர்வம் சித்திக்கும். ஏகம் தனம் சர்வம் சித்திக்கும். ஏகம் தனம் சர்வம் சித்திக்கும்.
நோட் பண்ணிக்கிட்டீங்களா? இது நல்லா 2 அப்பாசவி போட்டு உப்பு கல்லுப்பால் தேய்க்கப்பட்ட அந்த வெள்ளை நிற பேப்பர்ல கிரீன் கலர் பெண்ணை வச்சு ஏகம் தனம் சர்வம் சித்திக்கும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு அதை 4ஆவோ 8ஆவோ மடிச்சு உங்க கையில வச்சுட்டு 108 தடவை இந்த மந்திரத்தை மனதிற்குள் ஜபிக்க வேண்டும். எத்தனை தடவை? 108 தடவை இந்த மந்திரத்தை மனதுக்குள் ஜபித்துட்டு அந்த பேப்பரை கொண்டு போய் உங்களுடைய தலகாணிக்குள்ள இருக்கக்கூடிய கவர் எடுத்துட்டு தலகாணிக்குள்ள வச்சிருங்க. வச்சுட்டு படுத்து தூங்குங்க. 1 வாரம் இதே மாதிரி பண்ணுங்க. முதல் நாள் 108 தடவை பண்ணிட்டீங்களா? போய் படுத்து தூங்கிட்டீங்களா? அது அப்படியே அங்கேயே இருக்கட்டும். அடுத்த நாள் நைட்டு திரும்ப படுக்கும் போது அதை எடுங்க, கையில வச்சுக்கோங்க. ஒரு 60 தடவை. எத்தனை தடவை? 60 தடவை ஏகம் தனம் சர்வம் சித்திக்கும் இத சொல்லி ஒரு 60 தடவை வச்சுட்டு உங்களுக்கு என்ன பணம் எவ்வளவு வேண்டுமோ அதை உங்களோட ஆள் மனசுல ஞாபகம் வச்சுட்டு அப்படியே கண்ணை மூடி தூங்குங்க. 1 வாரத்துக்குள் நீங்கள் நினைத்த பணம் நினைத்த ரூபத்தில் எங்கிருந்தாவது உங்களுக்கு வந்து கட்டாயமாக சேரும். மறக்கவே மறக்காதீங்க. இதை நீங்க திரும்ப 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 பண்ண 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 எவ்வளோ நாள் உங்களுக்கு பண தேவை வந்து பூர்த்தியாக வேண்டி இருக்கிறதோ அவ்வளோ நாளுக்கும் நீங்க இதை பண்ணுங்க. சில பேருக்கு 5 நாள்லயே பணம் கிடைச்சிடலாம், சில பேருக்கு 10 நாள் நீடிக்கலாம். அப்ப நீடிக்கிற வரைக்கும் இந்த பேப்பரை தினம் இடுங்க. நைட்டு ஒரு 60 தடவை சொல்லுங்க. உள்ள கையில வச்சுக்கோங்க, தலகாணி கடியில வைங்க, நைட்டு நிம்மதியா படுத்து தூங்குங்க. இந்த மாதிரி பண்ண 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 நீங்கள் நினைத்த பணம் நினைத்த நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத மூலமாக கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். ஓகே, இதை தாண்டியும் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் அட்ராக்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த இடம் அப்படின்றது கொஞ்சம் கிளீனா இருக்கணும்ல. அந்த இடம் வந்து வசீகரமான இடமா இருக்கணும்ல. அப்பதானே வந்து அந்த பணத்தை நம்மளால ஈர்த்து கொள்ள முடியும். இப்போ ஒரு பலூன் இருந்தா தானே அதுல நான் காத்தடிச்சு அது பெருசாகும், பார்க்க அழகா இருக்கும். எதுவுமே இல்லாட்டி எப்படி நான் வந்து காத்த நிரப்ப முடியும்? அப்போ நான் வந்து பணத்தை ஈர்த்து கொள்ள வேண்டும் என்றால், பணம் என்னிடமே இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு நான் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் பண்ணிக்கணும்ல. அப்படி என்ன பண்றீங்க அப்படின்னா, மகாலட்சுமிய முதல்ல வசியம் பண்றீங்க. முதல்ல மகாலட்சுமியை வசியம் பண்றீங்க. மகாலட்சுமியை வசியம் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள். அம்மானு கூப்பிட்டாலே வந்து அவ உட்காந்துட போறா. அதை தாண்டியும் சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக நம்ம மகாலட்சுமியை அழகா வசியம் பண்ணலாம். உங்ககிட்ட ஒரு வெள்ளி டம்ளர் இருந்தாலும் சரி, வெள்ளி சொம்பு இருந்தாலும் சரி, இல்ல பித்தளை சொம்பு தான் இருந்தாலும் பரவாயில்ல, எவர் சில்வர் மட்டும் பயன்படுத்தாதீங்க. வெள்ளி சொம்பையோ பித்தளை சொம்பையோ எடுத்து அதுல தண்ணி நிரப்பி அதுக்குள்ள பச்சை கற்பூரம், எனது பச்சை கற்பூரம், அது நிறைய ஒரு கை நிறைய எடுத்து உடைச்சு அதுக்குள்ள போட்டுட்டு துளசி, அந்த துளசி எடுத்து அதுக்குள்ள போட்டுட்டு ஒரு மூடி வச்சு மூடிடுங்க. என்ன பண்ணுங்க? திறந்து வைக்க கூடாது, மூடி வச்சு மூடுங்க. அது அப்படியே சாமி ரூம்லயே இருக்கட்டும். ஒரு 3 நாளைக்கு அப்புறமா அந்த துளசி எடுத்து நீங்க மென்னு சாப்பிட்டுருங்க. வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் கொடுத்துருங்க. அந்த தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியை ஃபுல்லா ஒரு மாவிளை கொண்டு வீட்டை சுத்தி தொளிச்சு விட்டுருங்க. வீட்டுல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிட்டு மகாலட்சுமி உங்க வீட்டுக்கு தான் வருவேன்னு அடம்பிடிச்சு ஓடி வந்துருவா. அடம்பிடிச்சு ஓடி வந்தப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? திரும்ப இந்த வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி ஒரு மந்திரத்தை சொல்லி நமக்கு தேவைப்படுகின்ற பணத்தை தானாக வர வைப்பதற்கு என்னென்னலாம் வழிமுறை பண்ணலாமோ அதெல்லாம் பண்ண போறோம். அப்ப முதல்ல என்ன பண்ண போறோம்? கிளென்ஸ் பண்ண போறோம் வீட்டை. 2வது நித்த நேரத்தில் பணம் வருவதற்கான வழிமுறைகளை நம்ம செய்ய போறோம். நான் திரும்பவும் சொல்றேன், ஒரு மாவிளையை எடுத்து கரெக்டா புதன்கிழமை வச்சாலுமே ரொம்ப நல்லது. செவ்வாய்க்கிழமை வைக்கிறீங்களா? இன்னுமே நல்லது. ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு சொம்புலையோ எந்த டைம் வேணா பண்ணலாம். உங்களுக்கு காலைல முடியுதா காலைல வைங்க, சாயந்தரம் முடியுதா சாயந்தரம் வைங்க. நீங்க ஆபீஸ்க்குலாம் போயிட்டு வரீங்க, ரொம்ப டயர்டா இருக்கு, நைட்டு தான் முடியுமா, நைட்டு வைங்க. அவளோடு அவளை கூப்பிடுறதுக்கு நேரங்கள் எல்லாம் பார்க்க வேணாம். அவ வீட்டுக்குள்ள வரணும். அவ வீட்டுக்குள்ள வர்றதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா அவ வந்துருவா. அப்ப என்ன பண்ணணும்? ரெடி பண்ணி வைக்கணும். சாதாரண ஒரு முதலமைச்சர், சாதாரண ஒரு நாட்டை ஆள்றேன்னு சாதாரணன்றீங்களா? ஆமா, அவளுக்கு முன்னாடி எல்லாமே சாதாரணம் தானே. அவங்கள வரவேற்கிறதுக்கே எத்தனை படை, எத்தனை பந்தவஸ்து, எவ்வளோ ரோட கிளீன் பண்ணி எவ்வளவு வச்சிருக்காங்க. அப்ப எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்தா 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 இந்தான்னு கொடுக்குற மகாலட்சுமி வரும்போது மட்டும் நம்ம சும்மா இருந்துடலாமா? அப்படியே அலங்கோலமா வீட்டை போட்டுடலாமா? நம்ம அப்படி இருந்துடலாமா? வாசனையால் மட்டுமே அவளை வசீகரிக்க முடியும் இல்லையா? தூப தீபத்தால் மட்டுமே அவளை ஆராதிக்க முடியும் இல்லையா? இதுதானே உண்மை, இதுதான் நிதர்சனம். அப்ப என்ன பண்றீங்க? செவ்வாய்க்கிழமை எந்த வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு வெள்ளிச்சொம்பு இல்லாட்டி பித்தளை சொம்புல கை நிறைய பச்சை கற்பூரத்தை போட்டு தண்ணியை ஊத்தி துளசி இலையை போட்டு
அதை மூடி வச்சிடுறீங்க. எத்தனை நாளைக்கு? 3 நாளைக்கு. திரும்ப வெள்ளிக்கிழமை எடுக்கிறீங்க. அந்த துளசி இலையை நீங்க மென்று சாப்பிடுகிறீர்கள், இல்ல வீட்டுல இருக்கிற மக்களுக்கு கொடுங்க, உங்க வீட்டுக்காரருக்கு இருந்தா உங்க வீட்டுக்காரருக்கு கொடுங்க. கொடுத்துட்டு அந்த இலைய மாவிலை கொண்டு வீடு ஃபுல்லா அந்த தண்ணியை தொளிச்சு விட 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 என்ன ஆகும்? மகாலட்சுமி அழகா உங்களிடம் வசீகரிக்க ஆரம்பித்து விடுவார். உங்களை நோக்கி ஓடு வரார். வசியம்னா என்னங்க? கெட்ட விஷயமா? மகாலட்சுமியை வசீகரிக்கிறது நான் சாதாரண விஷயமா சொல்லுங்க? உங்ககிட்ட தான் வருவேன் அடம்பிடிக்க வைக்கிற அளவுக்கு நீங்க அவளை வாசனையால் கூத்துட்டீங்கன்னா வேற நம்ம என்ன பண்ணுவோம்? எங்கேயோ ஒரு நல்ல ஸ்மெல் வருது, என்ன பண்ணுவோம்? அப்படியே நம்மள அறியாம நம்ம மனசு அங்க ஓடி போயிடாது? அப்போ நீங்க நல்ல மனசாலையும் நல்ல செயலாலையும் நல்ல ஆடையாலையும் நல்ல வாசனையாலையும் மகாலட்சுமியை கூடும் போது அவ வராமையா ஓடி போயிடுவா? யார் வீட்டுக்கு போனாலும் கிளம்பி முதல்ல உங்க வீட்டுக்கு தான் ஓடி வருவா. அப்ப நல்ல வாசனை உள்ள தூப தீபத்தை ஏத்தி மாவிளை கொண்டு வீடு ஃபுல்லா இதை தொளிச்சு விட்டுட்டு மத்தியானம் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில 1 to 2 காலையில் எழுதலாமா மேடம், சாயந்தரம் எழுதலாமான்னு கேட்காதீங்க. இந்த நேரத்துல தான் எழுதணும். மத்தியானம் 1 to 2 ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து, A4 ஷீட் பேப்பர் எடுத்து நல்லா உப்பு போட்டு அந்த கல்லுப்பு போட்டு அந்த பேப்பரை ஃபுல்லா ரப் பண்ணிட்டு ஒரு பச்சை கலர் பேனாவால நான் சொன்ன இந்த மந்திரத்தை எழுதிட்டு அதை திரும்ப மடிச்சு 108 தடவை உங்கள் மனதிற்குள் உரு போட்டு அதை கொண்டு போய் நீங்க படுக்கக்கூடிய தலகாணி உரைக்குள்ள வச்சு, அம்மா தாயே மகாலட்சுமி உன்னை கூப்பிட்டிருக்கேன், நான் நினைச்ச நேரத்துல எனக்கு நினைச்ச பணம் கிடைக்கிறதுக்கு வழிகாட்டுமா அப்படின்னு சொன்னீங்கனாலே போதும். அவளுக்கு தெரியும் எந்த நேரத்தை உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு. ஆனா மத்தவங்கள விட என்ன பண்ணுவா? ஸ்ட்ரெயிட்டா அவங்களுக்கு கொடுப்பா. இப்ப 100 ரூபாய் டிக்கெட் வாங்கினா எப்படி சாமியை பார்க்க ஸ்ட்ரெயிட்டா விடுறாங்க, அந்த மாதிரி உங்களுக்கு 40 நாள் கழிச்சு வர வேண்டிய பணமாக இருந்தாலும் 4 நாள்ல வந்துடும். சரியா? இந்த மாதிரியான வழிமுறைகளை செஞ்சு பாருங்க. மகாலட்சுமி உங்களுக்கு நீங்க கேட்டதை கேட்ட நேரத்தில் கண்டிப்பாக கொடுக்க காத்து கொண்டிருப்பாள். நிறைய பேரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ணி எல்லாருமே காசு பணத்தோட சுபிக்ஷமாக செல்வ வளத்தோடு வாழ்வதற்கு எல்லாம் வல்ல என் மீனாட்சி அருள் புரியட்டும். வரக்கூடிய எபிசோட்ல எல்லாமே உங்களுக்குரிய பண தேவைகளுக்காக என்னென்ன மாதிரி எல்லாம் வழிபாடு பண்ணலாம், சின்ன சின்ன விஷயத்தின் மூலமா எப்படி கியூட்டா மகாலட்சுமி அட்ராக்ட் பண்ணலாம், அதன் மூலமாக எப்படி நம்மளுடைய வாழ்வாதாரத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய தாந்திரிக பரிகாரத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த சேனல்ல. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வித்யா கார்த்திக். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ, என்ன மாதிரியான ஆன்மீக தகவல்கள் ஜோதிட தகவல் தேவைப்படுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரியான வீடியோக்கள் போட நாங்க காத்திருக்கோம். இணைந்திருங்கள் அஸ்ட்ரோ டிவைன் சேனலோடு. நன்றி, வணக்கம்.